வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை 5 கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்க போகின்றன. என்ன 5 கிரகங்கள்? மார்ச் 29ஆம் தேதி முடிந்த உடனே சனி வந்துடுறார். ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கிரனும் ராகுவும் அங்கே இருக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்த ராகுவோடு சேர்ந்த சனி சேர்கிறார். சூரியன் அங்குதான் இருக்கிறார். இதோட புதனும் இருக்கிறார். 5 கிரகங்களும் மீனராசியில் சஞ்சரிக்கிறார்கள். நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னா, அதாவது கார்னர் அப்படின்னா, இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர், கன்னி என்பது ஒரு கார்னர், தனுசு என்பது ஒரு கார்னர். இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கார்னருமே இன்னொரு கார்னருக்கு 7ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம் முக்கியமான இடங்கள். சோ அப்ப இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது. நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க. உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது. பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச் எல்லாம் நீங்க அடைய போறீங்க. இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர்லாம் எடுக்க போறீங்க, எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம். அட் த சேம் டைம் நாம் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும். அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே. ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும். இந்த ஒரு மாதம் மார்ச் எண்டிலிருந்து ஏப்ரல் 30 வரை. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் 5 கிரகங்கள் 9ஆம் வீட்டிலே அமர்வது எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் தரும். 9ஆம் வீடு என்பது எப்பொழுதுமே பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. பாக்யஸ்தானம்னா என்னன்னா, ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை என்ன சொல்லுவாங்க, பானை பிடிச்சவ பாக்கியசாலிம்பாங்க. அதாவது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இடமாக அந்த 9ஆம் இடம் என்பது அமைகிறது. அப்பாவை குறிக்கும் இடமாக குறைந்த பிரயாணம், ஒரு 6 தாண்டும் பிரயாணமாக எல்லாம் கருதப்படுகிறது. அவ்வகையில இந்த 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வர்றது எந்த மாதிரியான பலன்களை தரும்னா, அதி அற்புதமான யோகங்களை எல்லாம் அள்ளித்தர போகிறது கடகராசிக்காரர்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டம். திண்ணை மேல உட்கார்ந்து இருந்தவனுக்கு யானை மாலை போட்ட மாதிரி. சோ அப்போ யானை மாலை போடுற அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம். சரி, சில பேருக்கு தான் சில அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் என்பது என்னவென்றால், இப்பெல்லாம் மக்களுக்கு அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கையே போயிடுச்சு. அதிர்ஷ்டமே வேண்டாம், உழைப்பின் மூலம் கிடைக்கிற வெற்றிலேயே போயிடுச்சு. 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது இன்றைய இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், எனக்கு வானத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே கூரையை பிச்சுட்டு காசெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார், நான் நல்லா வேலை செய்வேன், எனக்கு தெம்பு இருக்கு, எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுங்க, நான் வேலை செய்யணும், நிறைய ஆர்டர்ஸ் வரணும், நான் பிஸியா இருக்கணும், காலைல ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் டிஃபன் கடை போடுறேன்னா டிஃபன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஏணி கடை வச்சிருக்கேன், ஒரு ஷாப் ரொம்ப மரத்தடியில ஒரு சிம்பிளா போட்டிருக்கேன், அழகா ஷெட்டு போட்டு நீட்டா ஒரு கடை மாதிரி ஒருத்தர் வச்சு தருவார், அவ்வளவுதான், இன்னிலிருந்து பிராண்ட் ஆயிட்டீங்க, அதுக்கு ஒரு பேர் வைப்பீங்க. ஸோ அப்போ 9ஆம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அமைப்பாக உருவாக்கி தருகிறார்கள். நான் பாட்டுக்கு ஒரு சாரி பிசினஸ் பண்ணேன், ஒரு லட்சியம் இல்லாம பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வச்சு வேணுங்கிறத புக் பண்ணி ஆர்டர் பண்ணி சாயந்தரத்துக்குள்ள டெலிவரி ஃபாலோ பண்ணி அது ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்றாரு. காலைல புக் பண்ணுவீங்க, இந்த டைம்குள்ள புக் பண்ணீங்கன்னா இந்த டைம்குள்ள உங்களுக்கு கொரியர் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்றதுதான் இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் தரும் பலன். 9ஆம் வீடு என்பது அப்பாவுடைய வீடு என்பதால் அப்பாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இத்தனை கிரகங்களுடைய ஓவர்களோட அப்பா தாங்குவாரா? அப்பா பேஷண்டா இருக்காரு, அப்பா உடம்பு முடியல, அதை மட்டும் இங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும். 9ஆம் வீட்டுல 6 கடந்த பயணம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருந்து கர்நாடகால வேலை கிடைக்கிறது, ஆந்திரால வேலை கிடைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம், அண்டை மாநிலங்களில் ஏதேனும் ஒரு பணிகள் கிடைத்தால் அந்த பணிகள்ல போய் நீங்க ஒர்க் பண்றது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு 9ஆம் வீட்டு கிரகங்களால் ஏற்படும். இந்த 9ல் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்கள் 9, 10, 11 பார்க்கிறது. 11ஆம் இடம் என்பது என்ன? 11ங்கிறது லாபஸ்தானம். லாபத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்கும் பொழுது லாபம் பெருகுகிறது. 9ஆம் வீட்டில் இருக்கும் இத்தனை கிரகங்கள் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம். அதை இத்தனை கிரகங்கள் பார்க்கும்போது தைரியமும் சகோதர பலமும் அதிகமாகிறது. சார், உலகத்துல தைரியம் தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். நான் அடிக்கடி என்னோட பதிவுகளில் சொல்லுவேன், எப்பேற்பட்ட துன்பம் வரட்டும், அது எப்பேற்பட்ட துன்பம் வரட்டும், தைரியத்தோட வாழ்க்கையில
வாழ்க்கை நம்மளை அப்படி கீழே தள்ளும். ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி தான், அது அப்படி தள்ளி அப்படி மேல எந்திரிக்கணும். அதுதான் அந்த வாழ்க்கையோட த்ரில்ல. தேவைப்படும் பொழுது, தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படும் பொருள் கிடைக்காமல் போவதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் எழுதுறாங்க. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே இதுல தான் இருக்கு. அது திரும்ப எனக்கு தேவைப்படும் போது பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அன்னைக்கு நான் சம்பாதிக்கல, ஆனா இன்னைக்கு விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். சோ 9ஆம் வீடு என்பது பலவிதமான அதிர்ஷ்டங்களை, பலவிதமான அதிர்ஷ்டம்னா என்ன, திரும்பவும் சொல்றேன், அதிர்ஷ்டம் என்பது இனிமே உங்களை பொறுத்த வரைக்கும் கோலை பிடிச்சிட்டு கொட்டுறது இல்ல, உங்களுக்கு தேவையான விஷயத்தை யாராவது வாங்கி கொடுத்தா அதான் அதிர்ஷ்டம். இதே கோடாலி கதை உங்களுக்கே தெரியும், ஒரு இரும்பு கோடாலி கதை. என்னாச்சு, அந்த இரும்பு கோடாலி கதை வந்தபோது அந்த கோடாலிக்காரருக்கு வந்து இந்த தேவதைக்கே ஒரு டவுட்டு, எதை கொண்டாந்து போட்டாலும் நான் அதுக்குரிய பெஸ்ட் எல்லாம் உனக்கு தரப்போறேனே. அதாவது இரும்பு கோடாலி ஃபர்ஸ்ட் போடுவாரு அந்த மரம் வெட்டி, அப்புறமா அந்த தேவதை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இரும்பு இது எடுத்துட்டு வரும், தங்க கோடாலி எடுத்துட்டு வரும் இல்லம்பாரு, அப்புறம் வெள்ளி கோடாலி எடுத்துட்டு வரும் இல்லம்பாரு, அப்புறமா இரும்பு கோடாலி எடுத்துட்டு வந்தோடனே இதுதான் என் கோடாலியும் பாரு, உடனே அவர் நேர்மைக்கு பரிசீலிக்கிறதா 3 கோடாலையும் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இந்த தேவதை கேட்டுச்சான், நான் வந்து உனக்கு வேணுங்கிற பரிசெல்லாம் தரனேன், நீ இந்த ஒரே ஒரு இவளோடய வாழ்ந்து கஷ்டப்படுறிய, என்னைக்காவது ஒரு ஆப்ஷன் நினைச்சிருக்கியான்னு கேட்டாலாம் அந்த தேவதை. அதுக்கு இவர் சொன்னாரா, எதுக்குமா வேணாம், நான் பாட்டுக்கு என் பொண்டாட்டை கொண்டாந்து இந்த ஆத்துல தள்ளி விட்டுருவேன், தள்ளி விட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நயன்தாரா வருவா, நான் இல்லைன்னு சொல்லுவேன், அப்புறம் தமன்னா வருவா, நான் இல்லைன்னு சொல்லுவேன், அப்புறமா என் பொண்டாட்டி வருவா, ஆமான்னு சொல்லுவேன், உன் நேர்மைக்கு பரிசுன்னு 3 பேர் எனக்கு பரிசு கொடுத்துருவீங்க, ஒருத்தி வச்சுட்டே என்னால வாழ முடியல அப்படின்னா. அதனால இன்றைய இளைஞர், இது விளையாட்டுக்கு சொல்றது, சீரியஸா எடுத்துக்கிட்டா இன்றைய இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நமக்கு தேவையில்லாத விஷயம் எதுவுமே நம்மளால தாங்க முடியாது, வேணாங்கிறான். கார்பரேட் போனீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை அவ்வளவுதான் இன்சூரன்ஸ்ங்கிறான், அப்பா அம்மாவே கொண்டு வர மாட்டேங்கிறான் இன்சூரன்ஸ்குள்ள. அப்போ 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது என்ன தருகிறது என்றால், நமக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருகிறது. எது உங்களுக்கு தேவையோ அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். உங்களுக்கு தேவையான விஷயம், சம்பந்தமே இல்லாத பிளஸிங்ஸா வாங்கி நான் என்ன செய்ய போறேன், சம்பந்தமே இல்லாதத. இப்போ நம்ம சதீஷ் இருக்காரு, உங்களுக்கு இனிமே டாக்டர் சதீஷ் என்று அழைக்கக்கூடாது, அந்த டாக்டர் படுத்து வச்சு நான் என்ன செய்யறது, எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஸ்டுடியோ வேணும், எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு லைட்டிங் வேணும், நான் வேலை செய்யறதுக்கு என்னவோ அதுதான் என்னோட பிளஸிங்கே தவிர சம்பந்தமே இல்லாத எனக்கு எப்படி பிளஸிங் ஆகும். இன்றைய தெளிவு இந்த இளைஞர்கள்ட்ட இருக்கு. இப்போ 9ஆம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது உங்கள் வேலைக்கு தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ அது உங்களுக்கு பண்ணி தருவார். அதே மாதிரி இந்த எல்லா கிரகங்களும் வந்து உங்களுக்கு இதை பார்ப்பதால் உங்களுக்கு ஏற்படும் நல்ல விஷயங்கள். சோ தொடர்ந்து இணைந்திருப்போம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். எப்படி கலந்துக்கணும், என்ன பண்ணும், கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.